பைபேக் ஷேர்ஸை பற்றி இந்த ஷார்ட் வீடியோக்கு இப்போ பார்க்கலாம். பைபேக் ஷேர்ஸ்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா, சிங்கிள் லைனுக்கு காமெடியாக சொல்லணும்னா, ப்ரொமோட்டர் ஷேர் ஹோல்டர்கிட்ட, ராஜா உனக்கு பிடிக்கலன்னா காசை வாங்கிட்டு போ, அனாவசியமாக பேசி வியாபாரத்தை கெடுக்காத அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் தான் பைபேக். காசை கொடுத்து ப்ரொமோட்டர் ஷேர் ஹோல்டர்கிட்ட காசை கொடுத்து அனுப்பிச்சுட்டுவாங்க. நிறையா ப்ராஃபிட் அவங்ககிட்ட வந்து இருக்கும் ஆல்ரெடி. அதனால டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டாக போடலாம். அது எப்படிங்கிறத இந்த வீடியோ கிளிப்ஸாக பார்க்கலாம். இன்ஸ்டியூட் மெட்டீரியல் ரொம்ப ஹியூஜாக பெருசாக இருக்குது. ஷார்ட்டாக போகிறது எப்படிங்கிறத சொல்லித்தரேன். ரிலேஷன்ஷிப் 5 ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ரிலேஷன்ஷிப் 5க்கு 30 லட்சம் இருக்குது. வீடியோ சரியாக தெரியலன்னா ரிலேஷன்ஷிப் 5 தான், அதை எடுத்து பார்த்துக்கோங்க. 30 லட்சம் இருக்குது. ப்ளஸ் ஜென்ரல் ரிசர்வ் 32,50,000 ப்ளஸ் செக்யூரிட்டி ப்ரீமியம் 6 லட்சம் ப்ளஸ் 4,30,000 P&L அக்கௌண்ட்டு மைனஸ் இது மொத்தத்தையும் ஆட் பண்ணிக்கணும். மைனஸ் லோன் ஃபண்ட் வந்து 42 லட்சம் இருக்குது. 42 லட்சம் டிவைடட் பை 2. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ 1:2ங்கிறதுனால அதர் லைபிலிட்டிஸை டிவைடட் பை 2 போடுவோம். போட்டு ஹோல் டிவைடடு பைபேக் ஷேர் 30 ரூபா பர் ஷேர் இந்த கணக்கில் கொடுத்துருக்காங்க. அது ப்ளஸ் கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் ஒரு 10 ரூபா கொடுப்போம். அதுவும் சேர்த்து தான் 30 + 10 40. இதை ஷார்ட் பண்ணால் ஆன்சர் வரும். பண்ணி காட்டுறேன். 30 லட்சம் ப்ளஸ் 32,50,000 ப்ளஸ் 6 லட்சம் ப்ளஸ் 4,30,000 72,80,000 மைனஸ் 42 லட்சம் வகுத்தல் 2 21 லட்சம். 72,80,000 மைனஸ் 21 லட்சம் டிவைடட் பை 40. 2,79,500 ஈக்விட்டி ரேஷியோ 2,29,500. புக்கு பேக்கில் கொடுக்குறது சரியாக மேட்ச் ஆகுது.